பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கொலாப்ஸ் ஆகினா பைனான்ஸோட BEP20 பிளாக் செயினும் கொலாப்ஸ் ஆகுமா, அப்படி இல்லாட்டி கண்டினியூ ஆகுமா? ஓகே, பைனான்ஸ் கொலாப்ஸ் ஆகுமா ஷுவரான்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ. பட் பைனான்ஸ் கொலாப்ஸ் சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்கு. என்ன காரணம்னு சொன்னால் FTXன்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து போன பிஎம் மார்க்கெட்டில் கொலாப்ஸ் ஆகி ப்ளஸ் லூனாங்கிற ஒரு ஸ்டேபிள் காயினும் டிபெக் ஆகி அந்த கம்பெனியும் பேங்க்ரஃப்ட் ஆகினதால தான் நம்ம பெரிய பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பிஎம் மார்க்கெட்டில் பொட்டம் வரையும் போனோம் 2 வருஷத்துக்கு முதல். ஸோ அதிலேருந்து இப்போ தான் கொஞ்சமாக ரிகவர் ஆகி வந்து பழைய புல் மார்க்கெட்டில் அந்த டொப்புக்கு கிட்ட இப்போ தான் இந்த வீடியோ இருக்கிற டைமுக்கு நம்ம வந்திருக்கோம். ஓகே, ஸோ இப்படி நம்பர் 1 அதாவது FTXங்கிறது நம்பர் 2 வால்யூமில் நம்பர் 2ல் இருந்த எக்ஸ்சேஞ்ச். பெரிய அந்த FTXோட ஃபவுண்டர் சேம் எல்லாம் பில்லியனர் ஸ்டேட்டஸில் இருந்த ஆக்கள். ஓகே, ஓவர் நைட்டில் பேங்க்ரஃப்ட் ஆகினிக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி பைனான்ஸுக்கு நடக்குமான்னு கேட்டால் நான் நடக்கும்னு சொல்ல மாட்டேன், பட் சான்ஸ் இருக்குது. இவர் கேட்டுக்கிற கொஷின் என்னென்னா பைனான்ஸுங்கிறதுக்குள்ள பைனான்ஸ் மட்டும் இல்லை, பைனான்ஸுங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லை, அவங்களுக்குன்னு சொல்லி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதில் ஒரு பிஸ்னஸ் தான் பைனான்ஸ் பிளாக் செயின், BEP20 பிளாக் செயின். ஓகே, ஸோ அவங்க எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் மட்டும் கொடுக்காம அவங்களோட ஓன் பிளாக் செயின் இருக்குது. அந்த பிளாக் செயினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கம்பெனிஸ், Web3 கம்பெனிஸ் ரன் ஆகுது அந்த பிளாக் செயின் நெட்ஒர்க்கை பாவிச்சு. ஸோ இவர் கேட்குற நாளைக்கு இன்கேஸ் பைனான்ஸ் ஸ்கேம் ஆகினா அந்த பிளாக் செயினும் ஸ்கேம் ஆகுமான்னு சொல்லி. ஸோ சான்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா பைனான்ஸுங்கிற கம்பெனி டிவால்வ் ஆகக்குள்ள பிரச்சனையில் போகக்குள்ள என்ன நடக்குன்னு சொன்னால் ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி வரும். இப்போ பைனான்ஸில் இருந்து ஃபண்டு லொஸ்ட் ஆகுள்ள, அப்படி இல்லாட்டி ஃபண்டு எல்லாருமே இப்போ FTX கொலாப்ஸ் ஆனது மெயின் காரணம் என்னென்னா FTXயில் அவங்களோட யூசர்ஸோட ஃபண்ட் எல்லாமே இல்லைன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று வெளியால் வர எல்லா யூசர்ஸும் ஒரே டைமில் போய் விட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா யூசர்ஸும் ஒரே டைமில் விட்ரோல் பண்ண ஆரம்பித்த உடனே தான் விளங்கினிக்கு உண்மையிலேயே அப்படி வந்த நியூஸ் உண்மை தான். உண்மையாக யூசர்ஸோட ஃபண்ட்ஸ் இல்லை உள்ளுக்கும் இல்லை. அவங்க அந்த ஃபண்ட்ஸை வேறு தேவைகளுக்காக பாவிச்சு யூசர்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய இதை லொஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அதனால் அது ஸ்னோபால் எஃபெக்ட் ஆகி எல்லாருமே அது பெரிய டாப்பிக்காக எல்லாரும் போய் ஒரே டைமில் விட்ரோல் பண்ண போய் எல்லாமே கொலாப்ஸ் ஆகினிக்கு. அதே மாதிரி சேம் திங் இப்போ பைனான்ஸுக்குள்ளே இன்கேஸ் நடந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு எல்லாருமே என்ன செய்வாங்க, பைனான்ஸ் விட்டு வெளியில் வர பார்ப்பாங்க. அடுத்து பைனான்ஸ் BEP20 நெட்ஒர்க்கில் ரன் ஆகிற கம்பெனிஸ் அவங்களோட பிளாக் செயினை வேறொரு பிளாக் செயினுக்கு ERC20 அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேறு என்னென்ன ஒரு பிளாக் செயினுக்கு அவங்களோட கம்பெனியை Web3 பிளாட்ஃபார்மை மாற்ற பார்ப்பாங்க. யூசர்ஸ் எல்லாம் பைனான்ஸில் இப்போ ட்ரஸ்ட்டுங்கிறது இல்லாமல் ஆயிரும். என்னென்னா ரெண்டும் ஒரே கம்பெனிக்கு இல்லை, பைனான்ஸ் கம்பெனியாக இதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து அவங்க 2 செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டை செஞ்சாலும் பேரண்ட் கம்பெனிக்கு என்ன நடக்குள்ள அது எல்லாத்தையும் பாதிக்குது. சில நேரம் 100% இதாகுமான்னு கேட்டால் இல்லை, ஆனால் அவங்க சரியாக செஞ்சு BEP20 சம்மந்தம் இல்லை, அந்த பிரச்சனை வந்தது எங்கிற இந்த பைனான்ஸுங்கிற எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான், இதில் இல்லைன்னு சொல்லி அது அந்த டைமில் நடக்குங்கிற பொறுத்து தான் அது கொலாப்ஸ் இல்லையாங்கிறது. ஆனால் 50-50 சான்ஸ் BEP20 இல்லை இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்மும் வெளியே இறங்கி அது பிறகு BEP20 ஒரு விபத்து இல்லாத ஒரு நெட்ஒர்க் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறேன், கிரிப்டோ கரன்சிங்கிறது ஹை ரிஸ்க் ஃபீல்டு உண்டு. கிரிப்டோ கரன்சிங்கிற புதுசுங்கிறதுனால போதுமான அளவான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், போதுமான அளவான ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் நாடுகளில் இல்லை. ஸோ இதெல்லாம் பாவிச்சு நிறைய ஸ்கேம் கம்பெனிஸ், நிறைய ஸ்கேமர்ஸ் நம்மளையெல்லாம் ஏமாத்துறது தெரிவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்பயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட எல்லாம் செய்யணும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது வேறு கைண்ட் ஆஃப் என்ன கிரிப்டோ கரன்சியில் செய்கிறண்டாலும் உங்களுக்குன்னு சொல்லி ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்கிறீங்களாங்கிறது தான் முக்கியம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்றோட சர்வீஸ் ஒன்று நீங்கள் எடுக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்சேஞ்சை மட்டும் நம்பி அந்த எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே உங்களோட ஃபண்ட் எல்லாம் வைக்காமல் நீங்கள் ஒரு 4-5 எக்ஸ்சேஞ்சில் உங்களோட ஃபண்டை கலைச்சி வைங்க. அடுத்து நீங்கள் ஒரு ட்ரேடிங் போட் ஒன்று கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ட்ரேடிங் போட்டை மட்டும் கனெக்ட் பண்ணாமல் ஒரு 4-5 ட்ரேடிங் போட்டை கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ட்ரேடிங் போட் அந்த 4-5 ட்ரேடிங் போட்டை 4-5 வேறு எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு ஒரு ட்ரேடிங் போட்டில் பிரச்சனை வந்தாலும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் பிரச்சனை வந்தாலும் உங்களை மற்ற எக்ஸ்சேஞ்ச் மற்ற ட்ரேடிங் போஸ்டர் ஃபண்ட் எல்லாமே சேஃபாக இருக்கும். அடுத்தது லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் ஹோல்ட் பண்ணுற ஃபண்டுகளை ஹார்ட்வேர் வாலெட்டில் சேமிச்சு வச்சுக்கொள்ளுங்க, எக்ஸ்சேஞ்சில் சேமித்து வைக்காதீங்க. தேவைக்கு மட்டுமே எக்ஸ்சேஞ்சில் பாவீங்கன்னு சொல்லி நிறைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் செய்யக்குள்ள உங்களோட ஃபண்ட் நிறைய பாதுகாக்கப்படும். ஸோ இதை பற்றி மற்றவர்கள் நினைக்கிங்க, நீங்களும் எதிர்காலத்தில் பைனான்ஸுக்கும் FTXக்கு நடந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி நினைக்கிங்களா, இல்லை பைனான்ஸுக்கெல்லாம் அப்படியான பிரச்சனை வர மாட்டேங்கி என்ன மொத்த சொத்தையும் நான் பைனான்ஸில் தான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லுவீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.